பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தரை நான் துதிக்கிறேன். பைபிள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். லூக்கா 15 அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இவ்விதமாய் கண்ணனா முதலாவது ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக பேசுவார், ஒரு நாள் உங்களுக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரி பேசுவார், மற்ற நாள் உங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து பாவத்தை குறித்து வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி பேசுவார். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதலாவது நம்ம பாவம் செய்துட்டோம் அப்படின்ற அந்த உணர்வு கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தெரியணும். அப்படியேப்பட்ட உணர்வு வரணும். கர்த்தருடைய பரிசுத்தம் எப்படியா ஒரு மனுஷனுக்கு வெளிப்படும், எப்படியா இருக்குன்றத இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. மூணாவதாக, நான் தகுதியே இல்லைன்ற அந்த உணர்வு கண்டிப்பாக மனுஷனுக்கு வரணும். நாலாவது என்ன பார்க்குறோன்னா, தாழ்மையாக காணப்பட்டார். தாழ்மை நிமித்தமாக தான் அந்த வாயின் வார்த்தையில் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சாரின்னு சொல்கிறது கூட வாயில் வர்றது ரொம்ப கஷ்டம். சாதாரண ஒரு மனுஷனுக்கு விரோதமாக செயல்பட்டாச்சு, இல்லை ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசியாச்சு, சாரின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த விஷயத்தை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் சாரின்ற வார்த்தை வருவது ரொம்ப பேரோட வாயில் வராது. அதை நம்ம மாற்றிக்கொள்ளும்படிக்கு இந்த நாள் உங்களுக்கு வழி உணர்த்துகிறார். ஐந்தாவதாக, நீ கெட்ட குமாரன் நல்ல குமாரன்ற கதையில் பாவம் செய்துட்டான், மறுபடியும் அவன் மன திரும்பிட்டான், எல்லாம் ஆயிட்டப்பிங்க்கு நான் எழுந்து போகிறேன்ற அந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக வரணுன்றதில்ல கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வழி உணர்த்துகிறார். ஆறாவதாக, இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம எதிர்பார்க்குறாருன்னா, இன்றைக்கி என் பையன் வந்துடுவானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பார். அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம ஒரு நாள் ஏமாற்றத்துக்குள்ளே தள்ளக்கூடாது. கடைசியாக அவர் என்ன செய்தானா, கழுத்தை கட்டி கொண்டு தன்னுடைய மகனை முத்தமிட்டு, அந்த மகன் கேட்குறது என்னென்னா, என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி விதமாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எத்தனையோ பாவம் செய்து மறுபடியும் இந்த சொன்ன இந்த 7 காரியத்தை கடைப்பிடிப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, உன் கழுத்தை கட்டி கொண்டு, மகனே, நீ என்னுடையவன், யாரே சொன்னா கூட நீ என்னுடையவன் என்றது உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, கொஞ்சம் கேளுங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க, சேர்த்து கொள்ளுங்க. பாவ சோக மோக இச்சை வேண்டாமையா, உன் காலடியில் தூசி போல கிடந்தா போதும், வேறெங்கேயும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரனாக கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே, கொஞ்சம் கேளுங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க, சேர்த்து கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.